ஐன்ஸ்டீன், நியூட்டன் அவங்களுடைய தியரியில் இல்லாத எந்த ஒரு சுவாமிஜி எப்படி அந்த தியரியை பிரிட்ஜ் பண்ணியிருக்காரு அந்த டார்க் மேட்டரை பற்றி. ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஸ்டிமுலஸை ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் வரும்போது ஒரு பாசிட்டிவ் ரிவார்டு கொடுங்க, நெகட்டிவ் பிஹேவியர் வரும்போது. ஒரு பிரதம மந்திரி நாட்டில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கமிஷனர்ஸை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும், எல்லா முதலமைச்சர்களை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா ஸ்கை யோகா மன வளக்கலை பேராசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சவுத் இந்தியன் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் துணைத் தலைவர் மற்றும் சூப்பர் டெக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நிறுவனத்தின் நிறுவனர் மனோதத்துவ நிபுணர் திரு மா செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பேராசிரியர்கள் கூட்டத்தில் உற்சாகமும் ஊக்கமும் நிறைந்த சிறப்புரையை ஆற்றினார். இந்த இனிய தருணத்தில் உலக சமுதாய சேவா சங்கம் கோவை மண்டல தலைவர் ஆழியார் அறிவு திருக்கோவில் அறங்காவலர் அருள்நிதி வீரப்பன் ஆரச்சாமி அவர்கள் தலைமையில் மற்ற மண்டல நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் தவ வலிமை தியானத்தின் முக்கியத்துவம் குறித்து சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தப்பட்டு நிகழ்ச்சி ஆன்மீக உயர்வும் அறிவு பயனும் நிறைந்ததாக சிறப்பாக நடைபெற்றது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கம் கோவை மண்டலத்திற்கும் அதன் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் கூட ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்ற எல்லா இதை விட ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஏன்னா தூதுவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. அவங்க தான் உலக அரங்கில் நம்ம நாட்டினுடைய இதை நிறுத்துகிறவங்க. அவங்க அந்த ஒரு நம்மளுடைய இதனுடைய பெருமைகளை காப்பவர்கள் தூதுவர்கள். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம்னாலும் ஆஞ்சநேயருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. ஏன்னா அவர் ராம தூதுவர். ராமர்னால் முடியாத கூட ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு அவர் எல்லா வகையிலையும் சாதித்து சிரஞ்சீவியாக இருக்கிறவர். இப்போவும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வேதாத்திரி மகரிஷியினுடைய தூதுவர்கள். இது ஒரு மிகப்பெரிய, நான் இன்றைக்கி எங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொன்னேன், நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இதோ நடத்தணும்னா யாராவது மினிஸ்டர் வந்தாங்கன்னா கோயண்டி ஆடிட்டோரியத்தை கூட்டிகிட்டு வாங்க, மினிஸ்டர் வச்சு நம்ம கோரிக்கை ஏதாவது கொடுத்தோம்னா இம்மீடியட்டாக நிறைவேறிடும். ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 400 பேராசிரியர்கள் உட்கார்ந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தவம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனுடைய வைப்ரேஷன் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன் இது. ஏன்னா நீங்கள்லாம் யூ ஆர் ஆல் வெரி பவர்ஃபுல் பீப்புள். நீங்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு எனர்ஜி டேங்க் ஒவ்வொரு இதுலேயும். என்னை ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர் ஆழியார் ட்ரஸ்டி மஞ்சுநாத் ஐயா ஊட்டியில் ஒரு சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸ் நடக்குது, நீங்கள் வாங்கினாங்க. அவர் பொன்னுசாமி ஐயா கூட என் கூட வந்தார். நாங்கள் போயிருக்கோம். அதில் பார்க்கும்போது என்னென்னா ஐன்ஸ்டீன், நியூட்டன் அவங்களுடைய தியரியில் இல்லாத எந்த ஒரு சுவாமிஜி எப்படி அந்த தியரியை பிரிட்ஜ் பண்ணியிருக்காரு அந்த டார்க் மேட்டரை பற்றி, அதனுடைய நம்முடைய அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பற்றி அப்படின்னு ரொம்ப விளக்கமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜெர்மனியிலிருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் என்னுடைய சுவாமிஜியினுடைய 2 பெரிய விஷயம் ஒன்று ஃபிசிக்ஸ் அபவுட் த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடையது, இன்னொன்று மனிதனை பற்றி, மனிதனுடைய மனத்தை பற்றி. நான் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சைக்காலஜி. அதனால் சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று சைக்கோ அனலிட்டிக் அப்படிங்கிற சைக்கோ அனலிட்டிக் தியரி, அதுக்கு அடுத்தது ஹியூமனிடேரியன் தியரி, 3வது பிஹேவியரிஸ்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோ அனலிட்டிக் தியரியில் என்னென்னா சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவர் மனுஷனுடைய மனசை 3 விதமாக பிரித்தார், கான்ஷியஸ், செமி கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்னு. அப்போ அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது தான் ஒருத்தர் கான்ஷியஸுங்கிறது இப்போ நம்ம பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க. செமி கான்ஷியஸுங்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்தது, ஒரு நம்மளுடைய மெமரின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி. அன்கான்ஷியஸுங்கிறது நம்மளுடைய ஹெரிடிட்டரி, நம்மளுடைய மூதாதையர்கிட்ட நமக்கு வந்தக்கூடிய பதிவுகள், ப்ளஸ் நம்ம வாழ்க்கையில் முதல் 6 வருஷம் என்ன நடந்ததோ அதுக்கப்புறம் நம்ம எதையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது அப்படின்னு அவர் தெளிவாக கண்டுபிடிச்சார். ஆனால்
அதனுடைய கிரிட்டிகாலிட்டி அவங்களுக்கு வந்து அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது. ஆனால் அதை எப்படி உங்களால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியாததுனால, அதை எப்படி அந்த பதிவுகளை மாற்றுறதுன்னு தெரியாததுனால, அதுக்கு அடுத்து வந்தவங்க வந்து ஹியூமானிட்டேரியன் சைக்காலஜிஸ்ட். அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய வேண்டாத பதிவுகளை நீக்கிறது எப்படிங்கிறது மட்டும் நம்ம மகரிஷியினுடைய இதை எடுத்து அதில் டைப் பண்ணோம்னா தட் பிகம்ஸ் அ ஹோலிஸ்டிக் தியரி. அண்ட் அந்த தியரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் வந்து முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. நானும் நம்ம தலைவர் ஐயாவும் அவர் டாக்டர் ரவீந்திரநாத்தும் 3 நாளைக்கு முன்னால் ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து 3500 வாழ்க்கை, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற இந்த டைப் 1 டயாபெட்டிஸ் குழந்தைகளை அந்த மருத்துவர் தமிழ்நாடு பூராமல் நிர்வகித்து அவங்கள வந்து சிறந்த ஒரு இவங்களை, அதாவது ஒரு டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக உருவாக்கி சொசைட்டியில் ஒரு நல்ல இது பண்ணுறாரு. அப்போது இந்த நான் முதல்ல சொன்ன உதாரணத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறான பர்செப்ஷனில் இருக்கிற மக்களுக்கும் ஒரு டைப் 1 டயாபெட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய ஒரு அரவணைப்பு அவசியமாக தேவைப்படுறது. அதாவது இன்றைக்கி நடந்துட்டு இருக்க இந்த கூட்டம் வந்து ஒரு பிரதம மந்திரி நாட்டில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கமிஷனர்ஸை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும், எல்லா முதலமைச்சர்களை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா மற்ற எல்லா கூட்டங்களும் வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டும்தான் பார்க்கும். இந்த ஒரு கூட்டத்தில் தான் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி யோசிக்கிறோம். பிரிங்கிங் இன்னர், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து தேவை அதுதான். நம்ம அந்த ஆல்பா லெவலுக்கும் அதுக்கு கீழேயும் வந்து மக்களுடைய மனநிலையை கொண்டு வந்துட்டோம்னா வேறு எதுவுமே வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் வந்து ஒரு மிக 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 சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க. இதை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும். என்னுடைய ஆசை என்னென்னா இந்த வேதாத்திரியத்தை வந்து அப்ளைட் சயின்ஸாக கொண்டு போகணும். அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்து இதை வந்து குழந்தை வளர்ப்புக்கு தனியாக இருக்கலாம். ஒரு பிரதம மந்திரி நாட்டில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கமிஷனர்ஸை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும், எல்லா முதலமைச்சர்களை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா மற்ற எல்லா கூட்டங்களும் வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டும்தான் பார்க்கும். ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம். அதனால இதை நம்ம இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும். வாழ்க வளமுடன்.